ஹாய் ஆல். இன்றைக்கி நான் சாம்பார் பொடி செய்யலாம், குழம்பு மிளகாய் பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். சிவப்பு மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன். கூடவே காஷ்மீரி சில்லிஸ் எடுத்திருக்கேன். அது நல்ல கலர் கொடுக்கும். கலருக்காக காஷ்மீரி சில்லிஸ் ரெண்டுமே எடுத்திருக்கேன். நான் அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை எப்போதும் சிம்மில் வச்சுக்கணும். ஹையில் வச்சுக்கிட்டா அப்படியே கருப்பாயிடும். தனியா அடுத்தது ஒரு டம்ளர் தனியா. 200 கிராம்ஸ் மிளகாய்க்கு 1 டம்ளர் தனியா எடுத்திருக்கேன். அந்த காலத்துலலாம் ஆரம்பத்துலலாம் எல்லாம் 1 டம்ளர் 2 டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்காக எல்லாம் செய்வோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்படியே கண்ணளவு கையளவு அப்படியே தூக்கி போட வேண்டியது தான். எல்லாம் தனித்தனியாக அரைச்சிக்கணும். அதுதான் இது சாம்பார் பொடியோடைய சிறப்பு. 1 ஸ்பூன் வெந்தயம், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயம் ஃப்ரை ஆகிடுத்து. அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது தோரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுவாங்க. கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தோரம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பு எப்போதுமே சிம்மில் இருக்கணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சுட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். நல்லா வாசனை வர ஆரம்பித்த உடனே இதை எடுத்து தனியாக வச்சுட்டு மிளகு கொஞ்சம் ஒரு சின்ன 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு நல்லா வெயில் அடிக்கும் போது எல்லாத்தையும் வெயிலில் வச்சு காய வச்சுட்டு எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது இல்லையா, 1 வாரத்துக்கு தான் செய்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது எல்லோரும் பொதுவாக சேர்க்க மாட்டாங்க. நான் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இது நம்மளுடைய தினசரி சமையல்லையே சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம உடம்புல சேர்ந்துடும். ஜீரகத்தையும் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாம் ஆறுனோட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லினா மிக்சர் ஜாரில் போட்டு இதை நாம் நன்னா அரைச்சிக்கலாம். சாம்பார் பொடி ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள் கலர். எல்லாத்துக்குமே இந்த ஒரே பொடி தான் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்கும், குழம்புக்கெல்லாம். சில பேர் அரிசி சேர்ப்பாங்க. நான் அரிசி சேர்க்காமல் அப்படியே அரைச்சிருக்கேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பெருங்காயம் ஒன்று இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், அரிசி சேர்த்துக்கலாம். ரெண்டும் நான் சேர்க்கல. அந்த சமயம் செய்யும்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா எல்லா இதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, பொரியலுக்கும் இதையே போட்டுக்கலாம். மறக்காமல் என்னுடைய சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் பல அப்டேட்ஸ் இன்னும் கூடிய விரைவில் பார்க்கலாம். பை ஆல்.